இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஓம் சாய்நாதாய நமः. ஸ்ரத்தா சபூரி. ஓம் சாய்நாதாய நமः. சப்கா மாலிக் எல்லாரும் சொல்லுங்க, பாபா சாயிக்கு ஜெய், சச்சிதானந்த மகாராஜுக்கு ஜெய். ஓம் சாய்நாதாயே. வாங்க பெரியவரே, உங்க பாதத்தை காட்டுங்க. அட, இதெல்லாம் எதுக்கு? நான் சொல்றேன்ல, முதல்ல உங்க பாதத்தை காட்டுங்க. கோயிலில் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பாதத்தை தொட்டு நான் வணங்காத வர என்னோட பூஜை முழுமையடைகிறதில்ல. உங்கள் குரல் எவ்வளவு இனிமையாக இருக்குது. உங்கள் குரலால் தான் இந்த கோயிலுக்கே ரொம்ப பெரிய பேர். ஜனங்க ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் உங்கள் பஜனையை கேட்கறதுக்காக இங்கே வர்றாங்க. உங்களால் தான் இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதோட உங்கள் பின்ட்டு மேலேயும் பாபாவோட ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் கூடிய சீக்கிரமே பையனை நம்ம காலேஜில் சேர்த்துருங்க. பிரின்சிபல் சார், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அங்கே உங்கள் பையன் சங்கீதமும் வேதமும் கற்றுக்கலாம். சரிதானே பிரின்சிபல் சார்? அப்புறம் இதை வாங்கிக்கோங்க. இது உங்களுக்காக. வாங்கிக்கோங்க. இது உங்களுடைய தட்சணைங்க. அப்புறம் இன்னைக்கு பஜனை ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சாமி. என்ன மாமா இதெல்லாம்? என்ன நீங்க பண்டிதருக்கு படிக்க வச்சீங்க, ஆனா இன்னைக்கும் அந்த பண்டிதர் தான் கோயில்ல பஜனை பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன பக்கத்துல கொஞ்சம் ஜாலரா மட்டும் அடிக்கவா? நான் உங்களோட மருமகன், ஆனா நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன். ஆனா அந்த பெரியவர் சீதாராமுக்கு கோயில் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்ல வீடு. இப்போ என்னடானா அவரோட பையனையும் பெரிய கலைஞனாக்க போறீங்க. இதுதான்டா வித்தியாசம் உனக்கும் அந்த பெரியவருக்கு இடையில. பேச்சிலேயே உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லையே. நீ சங்கீதத்தை பற்றி பேசுறியா? சொரம் எங்கடா இருக்கு உன் குரல்ல? சொரம் பெரியவருடைய தொண்டையில் அந்த சரஸ்வதியே வாசம் பண்ணுறா. ஆனால் உன் தொண்டையில் கழுதை கணைக்கிற மாதிரி தான் சத்தம் வருது. இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாம் பெரியவருடைய பக்தி பாட்டை கேட்கத்தான் வர்றாங்க. அப்புறம் அவங்க கொடுக்குற காணிக்கையில் தான் இந்த நிர்வாகமே ஓடிட்டு இருக்கு. அதோட என் பிஸ்னஸும். உன் பேச்சை கேட்டேன்னா நானும் நஷ்டப்பட்டு தான் இங்கே உட்காரணும். ச்சே. வாப்பா. அடடா பண்டிட்ஜி, வாங்க வாங்க. ஓம் சாய்ராம். உட்காருங்க. ஆ, நீங்க சொன்ன மாதிரியே நான் பின்ட்டுவை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ம், இவனை எழுத படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிடுங்க. ஜனங்க என்ன பார்த்து சொல்லணும், அதோ பாரு பின்ட்டுவோட அப்பா போய்கிட்டு இருக்காருன்னு. ட்ரெஸி சாரும் சொன்னாரு அவரு பையன் மாதிரின்னு. இந்தாங்க, இதுல ஒரு சைன் போடுங்க. ஆ, சரி. இது ஃபீஸுக்கான ஃபார்ம். ஆ, ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கே. அட, இது வெறும் ஃபார்மாலிட்டிங்க. நீங்க கம்மியா தான் கட்ட போறீங்க. கோயில் ட்ரஸ்டோட கோட்டாவில் போயிடும். கவலைப்படாம சைன் பண்ணுங்க. ஆ, வாங்க பெரியவரே, உங்க பாதத்தை காட்டுங்க. வாங்கிக்கோங்க. இது உங்களுடைய தட்சணைங்க. சொரம் எங்கடா இருக்கு உன் குரல்ல? சொரம் பெரியவருடைய தொண்டையில அந்த சரஸ்வதியே வாசம் பண்றா.
ஆனா உன் தொண்டையில கழுத கணக்கிற மாதிரி தான் சத்தம் வருது. ஆ ஆ ஆ அம்மாடி கிரண், இனிமே இந்த மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருக்காத. உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. அது கிரணை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க வந்தாங்க. அவங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான். கல்யாண தேதி குறிக்க சொல்லி சொன்னாங்க. அதுக்கே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இன்னைக்கே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து அவங்க கிட்ட சொல்லிடலாம். அது கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. அட, கிரண் யாரு? பண்டிட் சீதாராமோட பொண்ணு, பெரியவர் சீதாராமோட பொண்ணு. எனக்கு அவ்வளவு பேரும் புகழும் இருக்கு. நாளைக்கே கல்யாணம் தான் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க சொல்றது சரிதாங்க. வணக்கம் குரு. வணக்கம் அலோக், வா. அம்மா, மார்க்கெட் போயிட்டு இருந்தேன். போற வழியில உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன். இல்ல தம்பி, எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, உங்ககிட்ட கண்டிப்பா எல்லாம் இருக்கணுமே. டீ சாப்பிடுறியா அலோக்? கண்டிப்பா குரு. ஆனா அம்மா தான் போட்டு தரணும். நிச்சயமா. நீ உட்காரு, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆனா அம்மா, எனக்கு சக்கரை இல்லாம டீ கொண்டு வாங்க. ஏன்னா இப்பெல்லாம் ஹெல்த் மேல ரொம்ப அக்கறையா இருக்கேன். சரிப்பா. உட்காருப்பா. நல்லா இருப்பா, நல்லா இரு. ஆலோக் தம்பி, இந்த ஸ்பூன் வச்சிருக்கிறது உனக்கு, இது உங்களுக்கு. இதோ நான் வந்துடுறேன். குருவே, டீ எடுத்துக்கங்க. குருவே, நீங்க குடிக்கிறது சக்கரை போட்ட டீ தானே? ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆமாப்பா, நான் குடிக்க வேண்டிய டீ தான் இது. சரி சரி. அப்ப குருவே, நான் கிளம்புறேன். சாயந்தரம் கோயில்ல சந்திக்கலாம். பார்க்கலாம். கிளம்புறேங்க. நல்லா இரு.
அம்மா சுதா, நான் கிளம்புறேன். ஆ. என்னங்க, என்ன ஆச்சு? புரியல. தொண்டையில கரகரப்பா இருக்கு, எனக்கு கொஞ்சம் லேசா வலியும் இருக்கு. அப்ப இன்னைக்கு நீங்க பாட்டு பாட போக வேண்டாம். அதான் அலோக் இருக்கான்ல, அவன் படிப்பான். அதுவும் இல்லாம நம்ம பின்ட்டு இருக்கான்ல, அவன் பாடுறதுக்கு உதவி பண்ணுவான். நீங்க போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துருங்க. இல்ல சுதா, என்னைக்கு என் பாட்டு இல்லாம பூஜை நடக்குதோ அந்த நாள் என் வாழ்க்கையோட கடைசி நாள்னு அர்த்தம். நான் கிளம்புறேன். ஐயோ, சொன்னா கேளுங்க. பாபா பாபா, நான் உன்னை அடிக்க போறேன். இங்க என்ன நடக்குது? பெரியவரே பாருங்களா, அந்த ஆள் நல்லா குடிச்சிட்டு கோயிலுக்கு வந்துட்டான். சொன்னா கேளு. என்ன பண்ணிட்டு இருக்க? இது யார் மேல இருந்து பற்ற போது? சொன்னா கேளு. இந்த பாபா ஏழைகளுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. பணக்காரங்களுக்கு மட்டும்தான் பண்றாரு. ஏழைங்க அப்படியே இருக்காங்க, பணக்காரங்களுக்கு மட்டும்தான் செய்யறாரு. இது பணக்கார சாமி தான். கொஞ்சம் நிதானமா சொல்றல. நீ யார் மேல பற்ற போது போப்பா. நீ முதல்ல கிளம்பி போ. போ, நீ இங்க நிக்காத, வேணா போ. சொன்னா கேளுப்பா. உனக்கு வாயா அந்த பக்கம். போயா. அப்பா என்னாச்சு? அப்பா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா குருஜி, குருவே என்னாச்சு குருவே? அப்பா குருவே, குருவே ஒன்றும் பிரச்சனை இல்லையே உங்களுக்கு? குருஜி, ஆரத்தி நேரம் வந்துருச்சு, நீங்க பாடிடுவீங்கல்ல? அப்பா 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 ரத்தம். அப்பா அப்பா என்னாச்சு? அப்பா அம்மா. ஒன்றும் ஆகாத, நீ அழாதீங்க. பாபா மேல நம்பிக்கை வைங்க, எல்லாம் சரியாயிரும். சார் சார் அது நான் இப்போதான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். டாக்டர் என்ன சொன்னார்னா, பெரியவரோட ஓக்கல் கார்டு அப்புறம் அதோட நரம்பு மொத்தம் சேதமாயிடுச்சான். அப்படின்னா பாட்டெல்லாம் பாட முடியும்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனி அவர் வாழ்க்கையில் எப்பவும் பேசக்கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன? சொல்லுங்க, சாய்நாத் மகாராஜாவுக்கு ஜெய். ஓம் ராஜாதி ராஜ மூ உலகத்துக்கும் சாமி சாய்நாத் மகாராஜுக்கு
எல்லா சாமானையும் தூக்கி வெளியே போடுங்க. அண்ணன் சொன்னா கேளுங்க. ஏய், வேண்டாம் அண்ணன், வேலையை பாரு. வேண்டாம். சொன்னா கேளுங்கண்ணே. ஏன் இப்படி எல்லாம் அநியாயம் உத்தரவு பண்றீங்க? போமா. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. தூக்கி போடுங்க. வேண்டாங்க, வாங்கடா, சீக்கிரம் சொல்றத வேலையை கேளுங்க. வேண்டாங்க. இங்க பாருங்க, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு. உங்க வேலை போயிடுச்சா அதுக்காக. அதனால வீட்டையும் காலி பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன். ஐயோ. அட, தள்ளி போங்க. தள்ளி போங்க அண்ணா. இல்ல, யோ, வேண்டாம். பெரியவரே, எது பேசுறதா இருந்தாலும் முதலாளி கிட்ட போய் பேசி எங்கிட்ட பேசாத. எடுங்கடா எல்லா சாமான்களையும் சீக்கிரம். இருங்க இருங்க, எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. நீங்க தான் கோயிலோட முக்கியமான பூசாரி. பாபாவுக்கு நிறைய சேவை செஞ்சிருக்கீங்க, எனக்கு தெரியும். ஆனா நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த கோயிலை ஒரு ட்ரஸ்ட் தான் நடத்துது. நீங்க இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுடைய குரல் போயிட்டதால உங்க வேலையும் போயிருச்சு. அதனால உங்களுக்கு வேலை இல்லாததுனால நீங்க உங்களுடைய வீட்டை காலி பண்ணித்தானே ஆகணும். அது ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இல்லையா? இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க. எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அங்க வேலை பார்க்குறவங்க தங்கிக்கிறதுக்காக டெம்பரவரியா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்க விருப்பப்பட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க அங்க இருக்கலாம். அப்படி செய்யலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னும் பின்ட்டு நம்ம ஸ்கூல்ல படிக்க முடியாது. உங்க பையனை எங்கேயாவது வேலைக்கு சேர்த்துருங்க. அண்ணன், காய்கறி என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. கொடுக்க முடிஞ்சதை கொடுங்க. பசங்க எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுப்பாங்க அண்ணன். அம்மா, இங்க தட்சணை எல்லாம் போடுறதில்ல, பணத்தை கொடுத்து வாங்கிக்கிங்க. பணம் எதுவும் கொண்டு வரல. பணம் கொடுக்காம எல்லா காயும் கொடுத்துட முடியுமாம்மா? கடனா கொடுங்களேன். கடன் என்ன எவ்வளோதான் கொடுக்க சொல்றீங்க? முதல்ல கொடுத்ததே இன்னும் வரலையே. தாங்க கடக்கிறதெல்லாம் மாட்டுக்கு போடுறதுக்காக வச்சிருக்கேன், வேணா எடுத்துட்டு போங்க. கெட்டு போனதுன்னு நினைக்காதீங்க, சும்மா அங்கங்க அடிபட்டிருக்கு, அவ்வளோதான். அம்மா, என்னம்மா காய்கறிங்க இதெல்லாம்? இதெல்லாம் வாடினது, கெட்டு போனது. இதெல்லாம் மிருகங்க கூட சாப்பிடாது. எந்த காய்கறியா இருந்தாலும் சமைச்சதுக்கு அப்புறம் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
சுதாமா, சுதாமா, வணக்கம். வாங்க. வாங்கடா சீக்கிரம். விடுங்கப்பா. என்ன பண்ண சொல்றீங்கப்பா? உங்களுக்கு இப்ப தட்சணை எல்லாம் கிடைக்குதா? சொல்லுங்கப்பா. குடும்பத்தை நடத்தவே உங்ககிட்ட பணம் இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு செலவுக்கு வேணும்னா நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், சாமிக்கு ஏதாவது தட்சணை போடு. அலக் நிரஞ்சன், சாமிக்கு ஏதாவது தட்சணை போடு. அலக் நிரஞ்சன், நல்லாரு. அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரையும் காப்பாத்து சாமி. அலக் நிரஞ்சன். இங்க பாத்தீங்களா மாமா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு? கோயில் முன்னாடி நின்று பிச்சை எடுக்கிறாரு. யோ பெரியவரே, இங்க நின்று என்னையா பண்ணிட்டு இருக்க? என்னுடைய கோயிலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நீ பிச்சை எடுக்கிறதுக்காக எங்க கோயில் கட்டி வைக்கல. நீ பிச்சை எடுக்கணும்னு நினைச்சேன்னா வேற எங்கேயாவது போய் பிச்சை எடு. யோ செக்யூரிட்டி, நாளையில இருந்து ஒரு பையன் இங்க நின்று பிச்சை எடுக்க கூடாது. அட நீங்களா? அப்பா, என்னாச்சு? பிண்டு, நீ அப்பாவை ஏதாவது சொன்னியா? என்னடா சொன்ன? சொல்லு. அம்மா, நான் ஒன்றும் தப்பா சொல்லலம்மா. நான் உண்மையதான் சொன்னேன். அப்பா எதுக்குமே லாய்க்கு இல்ல. பிண்டு, அம்மா, என்னடா பேசுற நீ? ஆமாமா, இனிமே நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த குடும்பத்தை நடத்த முடியாது. பிண்டு,
பிண்டு பிண்டு சொல்றத கேளுடா. என்ன பண்றீங்க நீங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இந்த 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 காசு இருக்கு இல்லையா, இது இது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசுங்க. வாழ்க்கை பூரா நீங்க எங்களுக்காக உழைச்சிருக்கீங்க. இப்ப ஏதோ நமக்கு கெட்ட காலம், இதுவும் கடந்து போகும். எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன்ல. கிஷோர், முதல்ல நான் சொல்றது கேளு. அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. எனக்கு தோணல அவரால் நம்ம கல்யாண செலவை ஏத்துக்க முடியுமா இல்லையான்னு. ஏன் கவலைப்படுற? எனக்கு 1 ரூபாய் கூட வேண்டாம், நீ எனக்கு கிடைச்சா மட்டும் போதும், சரியா? இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துடுச்சா? இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ நீ என் மனைவி. நீங்க 2 பேரும் அமைதியா இங்கே நில்லுங்க, ஓகே? செக்யூரிட்டி மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. நான் உள்ள போய் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சொன்னது புரிஞ்சுதா? வந்துடுறேன். திருட 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 திருட. எங்கடா ஓடுற நீ? என்ன விட்டு ஓடுற? திருடுறியாடா நீ? நான் இனிமே திருட மாட்டேன், விட்டுருங்க. திருடுற? அண்ணா 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 விட்டுருங்கண்ணா. திருடுவேன். திருட மாட்டேன், விட்டுருங்கண்ணா. இதுதான் நீங்க பிள்ளைய வளர்த்த லட்சணமா பெரியவரே? எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம் நாங்க உங்க மேல. ஏதோ நல்ல நேரம் நாங்க இதை பார்த்துட்டோம். பக்திமானா இருக்கிறதுனால நான் உங்களை சும்மா விட்டேன். இல்லைன்னா இவனை முதல்ல போலீஸ்ல ஒப்படைச்சிருப்பேன். அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? இவன் உங்க பேரை காப்பாத்துவானா? இவன் இந்த பின்ட்டு உங்க பேரை கெடுக்க போறான். இப்ப இவன் திருந்தலன்னா பெரியவனானதும் பொறுக்கியா மாறிடுவான். இப்படி பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். வாங்க மாமா. அப்பா 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 கதவு திறங்க. அப்பா 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 ப்ளீஸ் கதவு திறங்க. கதவு திறங்கப்பா. அப்பா சொன்னா கேளுங்க, கதவு திறங்க. ஐயோ சொன்னா கேளுங்க, கதவு அப்பா திறங்க. அப்பா கதவு திறங்க. அப்பா என்னங்க என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ கடவுளே, வேண்டாங்க வேண்டாம், கதவை திறங்க. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாங்க, சொன்னா அப்பா கேளுங்க. தயவு செஞ்சு கதவு திறங்கப்பா. அப்பா கதவு திறங்கப்பா. அம்மா அப்பா அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா அப்பா வேணாப்பா. அப்பா தயவு செஞ்சு கதவு திறங்கப்பா. அப்பா அப்பா கீழே இறங்குங்க, இல்லனா இல்லனா பிட்டோட கழுத்தை நறுத்துறேன். கீழே இறங்குங்க, இறங்குங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? கீழே இறங்குங்க. போப்பா.
நீங்க என்ன காரியம் பண்ண இருந்தீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? பக்திமானா இருக்கிறதுனால நான் உங்களை சும்மா விட்டேன். இல்லைன்னா இவனை முதல்ல போலீஸ்ல ஒப்படைச்சிருப்பேன். இப்ப இவன் திருந்தலன்னா பெரியவனானதும் பொறுக்கியா மாறிடுவான். குடும்பத்தை நடத்தவே உங்ககிட்ட பணம் இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி கொடுக்க முடியும்? இப்படி பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். பிண்டு, எனக்கு பிண்டுக்கு என்னங்க ஆச்சு? பிண்டு. பிண்டு, அம்மாடா, அம்மா கண்ணு தரடா. அம்மா வந்திருக்கேன் பாரு. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? அவனை எந்திரிக்க சொல்லுங்க. அது பெரியவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிண்டு ஆத்துல குளிக்க போனவன் மூழ்கிட்டான். அதான பெரியவரே? நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஆத்துல சுழல் அதிகமா இருக்கு, யாரும் அந்த பக்கம் போகாதீங்கன்னு. ஆனா என் பேச்சை யாரு கேக்குறாங்க? இப்ப பாருங்க. பிண்டு, என் பிண்டுக்கு என்ன ஆச்சு? சுதா, நிதானமா இருமா. பிண்டு, பிண்டு, கண்ணா பிண்டு. இந்தாங்க பிடிங்க 50 ரூபாய். நீங்க அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு அவமானம் ஏற்படுற மாதிரி நான் எதுவும் பண்ணலைங்க. போங்க. கிரண், கண்ணா, என்னம்மா ஆச்சு? அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. கிஷோர் என்னை ஏமாத்திட்டாமா. அவன் தான் சொன்னான், அப்பா கிட்ட 1 ரூபா கூட வாங்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனா இப்போ என் போன் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாமா. என்ன கல்யாணம் பண்ண மாட்டான் போல இருக்கு. கடவுளே, ஓடி போவி, இவ்வளவு நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே. நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல, ஒண்ணும் ஆகாது. அவ வயித்துல வளரத நாம கலைச்சிடலாம். வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா.
சுதா, நீ மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சுக்கோ. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு பணம் வேணும், அவ்வளவுதான். நான் நான் என் குழந்தையோட வாழ்க்கையை காப்பாத்தணும். மஞ்சு, நான் என்ன வேலை வேணாலும் செய்யறேன். சரி வா, ஏறு, உள்ள வா. அட, தள்ளி போங்க, தள்ளி போங்க அண்ணா. இதுதான் நீங்க பிள்ளைய வளர்த்த லட்சணமா பெரியவரே? இப்ப இவன் திருந்தலன்னா பெரியவனானதும் பொறுக்கியா மாறிடுவான். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படி பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். இவ்வளவு நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே! பெரியவரே, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது நம்ம கவலையா இருக்கும்போது நமக்கு கண்ணை மூடிட்டு கப்புன்னு அடிங்க. இது பாவமா? நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இந்த ஜனங்களெல்லாம் பயன்படுத்தி அதுலேருந்து வர காசுல நான் இந்த சரக்கு வாங்கி குடிக்கிறேன், அதனால நான் பாவி. அப்புறம் உங்க கோயிலோட ட்ரஸ்டி அவன் மட்டும் என்ன பண்றான்? அவன் உங்க குரலை வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அட ஆமாங்க, அங்க காணிக்கை வந்து விழுந்ததே உங்க குரலுக்காக மட்டும்தான். அதனால மட்டும்தான் உங்களை அவங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினாங்க. எப்போ உங்க குரல் உங்களை விட்டு போச்சோ அன்னைக்கே உங்களை வெளியில தூக்கி போட்டு உங்களை தெருவில் நிற்க வச்சுட்டானுங்க. ஒருத்தனால வருமானம் வர வரைக்கும் மட்டும்தான். நீங்க என்னன்னா என்கிட்ட பாவம் புண்ணியத்தை பத்தி பேசுறீங்க? இதை புடிங்க, கண்ணை மூடிட்டு முடிங்க. இது உள்ள போச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கவலை எல்லாம் தானா பறந்து போயிடும். குடிங்க, இன்னும் கொஞ்சம் குடிங்க. எப்படி கவலை பறந்து போகுது பாருங்க. கலக்கடா லோக், வாவ், சபாஷ். அது அப்புறம் ஒரே செகண்ட்ல பண்டிட் சீதாராமோட ஜாதகத்தையே மொத்தமா மாத்திட்ட. நீ கலந்து கொடுத்ததுல அவர் குரல் மட்டுமா, அவர் வாழ்க்கையே மாறி போச்சு. யோ மாமா, என்ன சொன்ன நீ? அதாவது பண்டிட் சீதாராம் விஷ்ணுவோட தொண்டையில சரஸ்வதி குடி இருக்காளா? நான் அவர் தொண்டையில இருந்து சரஸ்வதி தேவியா அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். வாங்க, அங்க போவாதீங்க, இப்படி வாங்க. நீங்க இப்படி ஆடுறீங்க. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. ஜாலியா இருங்க.
என்ன பண்றீங்க நீங்க? அத கொடுங்க. என்னாச்சு? கிரண் எங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. கிரணுக்கு என்ன ஆச்சுங்க? சொல்லுங்க. பேசுங்க. எனக்கு தெரியுங்க. ஒரு புருஷனா, ஒரு அப்பாவா உங்க கடமைய நீங்க சரியா தாங்க செஞ்சீங்க. ஒரு கெட்ட நேரம் வந்ததும் நாங்க எல்லாரும் பயந்துட்டோம். எல்லாரும் தப்பான வழியில போயிட்டோம். நீங்க பின்ட்டு கிரண் மேல நிறைய பாசம் வச்சிருந்தீங்க. ஆனா அவங்க 2 பேரும் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. அதனாலதான் நீங்க அவங்களை கொன்னுட்டீங்க. எவ்வளவு பெரிய பாவம் பண்ண வச்சுட்டடா என்ன. சார், முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க சார். அப்புறம் பண்டிட்ஜியை போய் பாருங்க. நிலைமை என்ன மோசமாகறதுக்குள்ள அவரை போய் பாருங்க ப்ளீஸ். பெரியவரே, 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 கதவை திறங்க. அவர் திறக்கிற மாதிரி தெரியல.
என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பெரியவரே? Ah!